ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி வச்சுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஊற வச்ச வெந்தயத்தை ஒரே ஒரு ஸ்பூன் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெரும்பாலான வீடுகளில் வெந்தயம் அப்படிங்கிறது முக்கியமான சமையல் பொருளாக இருக்குது. இதோட விதைகள் மட்டும் இல்லாமல் கீரையும் மருத்துவ குணம் நிறைந்தது தான். இந்த வெந்தயத்தை தினசரி உணவில் சேர்த்துக்கொள்றதுனால உடம்புக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகள் அது தருது. வெந்தயத்தில் கால்சியம், இரும்பு சத்து, பாஸ்பரஸ், அலர்ஜி எதிர்ப்பு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது எல்லாமே இருக்குது. இது செரிமானம், உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறது அப்படின்னு பல நோய்களை ஓடு விரட்டுறதுக்கு உதவியாக இருக்கும். நைட்டு ஊற வச்ச வெந்தயத்தை காலையில் வெது வெதுப்பான தண்ணியோட சேர்த்து குடிக்கிறதுனால அது பலவிதமான நோய்களை தீர்க்கிறதுக்கு உதவியாக இருக்குது. வெந்தயத்தை ஊற வச்சு சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? மாதவிடாய் வலியிலிருந்து விடுபட செய்கிறதுல ஊற வச்ச வெந்தயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு ஏற்படுள்ள அந்த வயிற்று வலி, பிடிப்புகள், இந்த தொந்தரவுகளை சரி செய்ய உதவுது. குறிப்பாக வெந்தயம் ஊற வச்ச தண்ணியில் இருக்கக்கூடிய ஆல்கலாய்டுகள் இருக்குல்ல, இது மாதவிடாய் வலியை குறைக்குது. செரிமானத்தை மேம்படுத்துறதுல ஊற வச்ச வெந்தயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வெந்தயத்தில் இயற்கையாகவே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. இது செரிமானத்துக்கு உதவுறதோட அமிலத்தன்மை, வயிறு வீக்கம், வாயு தொந்தரவு இது மாதிரியான பிரச்சனைகளை சரி செய்ய உதவுது. இதுக்கு ஊற வைக்கப்பட்ட வெந்தயத்தோட தண்ணியை வெறும் வயிற்றுல குடிக்கிறது நல்ல தீர்வை தரும். அந்த தண்ணியை குடிக்கிறதோட மட்டும் இல்லாமல் ஊற வச்ச வெந்தயத்தையும் நீங்கள் மென்று சாப்பிட்றப்ப கூடுதல் பலன் கிடைக்கும். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல ஊற வச்ச வெந்தயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய பண்புகள் இருக்குல்ல, இது வளர்சிதை மாற்றத்தை அதிகரித்து தேவையற்ற கொழுப்புகள், சர்க்கரையெல்லாம் கரைக்க உதவுது. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து வயிறு நிரம்பிய உணர்வை தரதுனால பசி எடுக்காமலும் அதிக உணவு சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் தடுக்குது. உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க நைட்டே ஊற வைக்கப்பட்ட வெந்தயத்தோட தண்ணியை காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு அந்த வெந்தயத்தையும் மென்று சாப்பிட்ருங்க. இது உங்களோட உடல் எடையை குறைக்கிற முயற்சியில் ரொம்ப பெரிய பலனை தரும். கொலஸ்ட்ராலை கட்டுக்குள் வைக்கிறதுல ஊற வச்ச வெந்தயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வெந்தயம் ஊற வச்ச தண்ணியை குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய இன்னொரு நம்ப முடியாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் கொலஸ்ட்ரால் அளவை சீராக கட்டுக்குள்ளார வைக்கிறது. வெந்தயத்தில் இருக்கக்கூடிய பிளனவாய்டுகள் நம்ம உடம்புல இருக்குள்ள அந்த கெட்ட கொழுப்பு எல்டிஎல் அளவை குறைக்க உதவுது. அதிக கொலஸ்ட்ரால், உடல் எடையால் அவதிப்படுறவங்களாம் ஊற வச்ச வெந்தயத்தை காலையில் வெறும் வயிற்றுல இளம் சூடான தண்ணீரோட குடிக்கிறது நல்ல பலனை கொடுக்கும். சருமம், தலைமுடியோட ஆரோக்கியத்துக்கு ஊற வச்ச வெந்தயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய டியோஸ்ஜெனிக் அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா, பாக்டீரியா எதிர்ப்பு, அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை தன்னுள்ள வச்சிருக்குது. இது உங்களோட சருமத்தை ஆரோக்கியமாகவும் பளபளப்பாகவும் சேதமடையாமலும் வச்சிருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். குறிப்பு: நாள்பட்ட நோய்களுக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் வெந்தயத்தை ஊற வச்சு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி முதல் நாள் இரவே வெந்தயத்தை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த வெந்தயத்தை சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியையும் குடிச்சு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். Thank you. Bye.